அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரில் அமர்ந்து பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பட்டப்பகல்ல அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகாயங்களோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா அசோக் நகர் காவல் நிலையம் அருகே இன்று மதியம் அசோக் நகர் 4வது அவனி பகுதியில் அவருடைய காரில் வந்து ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பிரகாஷை சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். அந்த நபருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணும் மாயமாக இருக்கிறார். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவரை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் 38 வயதான நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் ஏன் பாண்டிச்சேரியிலிருந்து இங்கு வந்தார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணிகளும் அந்த நபரோடு பேசிக் கொண்டிருந்த பெண் யார் என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தகாத உறவின் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அந்த பெண்ணை பிடித்து விசாரிக்கும் போதும் குற்றவாளிகளை கைது செய்யும் போதும் முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரகாஷ் என்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டதும் போலீசார் விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது. 4 நபர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.